வணக்கங்க. விஜய் அண்ணனுக்கும் டிவிக்கு தொண்டர்களுக்கும் விஜய் அண்ணா ரசிகர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் ஜனநாயகன் படம் ரிலீஸ்ல பிரச்சனை கோர்ட்ல கேஸு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ணா ஆடியோல இங்க கரெக்டா சொல்லியிருப்பாங்க. என் படம் நார்மலாவே பிரச்சனையில தான் வரும். இப்போ நான் அரசியல வேற என்ட்ரி ஆயிருக்கேன். கட்டாயமா பிரச்சனை இல்லாம என் படம் வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏங்க, ரெண்டு கட்சி சேர்த்து கட்டிக்குதுங்க. கொள்கை எதிரியும் அரசியல் எதிரி ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு அண்ணனை பழி வாங்குறாங்க. இதுதான் உண்மையா நடக்குது. அப்போ டிவிகே கட்சிக்காரர்களும் தொண்டர்களும் விஜய் அண்ணாவோட ரசிகர்களும் இதுல ரொம்ப முனைப்பா செயல்படணும். இதுல முக்கியமான விஷயம் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. இந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்குள்ள சிபிஐல அந்த விசாரணை ரொம்ப தீவிரம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த தீவிரமா நடக்கிறத மக்கள் மத்தியில போய் அந்த நியூஸ் சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுனால இந்த ஜனநாயகம் ரிலீஸையும் பராசக்தி ரிலீஸையும் ஒரு பிரபலமாக்கி விட்டு அந்த நியூஸை டவுன் பண்றான். அந்த நியூஸ் தெரியாம மறைக்கிறான். இதுதான் உண்மை. அதாவது ஒரு 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 கோடு, சின்ன கோடு மறையணும்னா பெரிய கோடு ஒண்ணு போடுன்னு சொல்றாங்கல்ல, அந்த கதை தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ரெண்டு விசாரணை தீவிரமா சிபிஐல நடந்துட்டு இருக்கு. ஒண்ணு அந்த அஜித் படுகொலை, அது ஒண்ணு நடக்குது. இன்னொன்னு கரூர் சம்பவம். இது ரெண்டும் தீவிரமான சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு. அதை மறைக்கிறதுக்கு ஜனநாயகன் படத்தையும் பராசக்தி படத்தையும் போட்டு இது பண்ணி ரிலீஸ் டிலே பண்ணி மக்கள் மத்தியில ஒரு பிரச்சனை மாரி ஆக்கி விட்டு இதை இது பண்றானுங்க. எப்பா பாலிடிக்ஸ்னா பயங்கர பாலிடிக்ஸ் பண்றானுங்கப்பா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஜனநாயகன் படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்குதான் எங்களுக்கு பொங்கல். எங்க தமிழ் மக்களுக்கு, என் தமிழ் உறவுக்கு அப்பதான் பொங்கல். ஏன்னா அவர் உண்மையான தமிழன். எங்க அண்ணன் உண்மையான தமிழன் விஜய் அண்ணா. அதனால அவர் படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்குதான் எங்களுக்கு பொங்கல். அதை அப்படி சொல்லிக்கிட்டு நான் உங்கள் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். அதனால ஜனநாயக படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்குதான் நமக்கு பொங்கல். நடிகர் சினிமா துறையிலிருந்து நடிகர் சிம்பு, நடிகர் ரவி மோகன், அப்புறம் டைரக்டர் இவர் இருக்கார், நிறைய பேர் அண்ணனுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமா ஜனநாயகன் சிம்பு சொல்லியிருக்காரு, ஜனநாயகன் படம் என்னைக்கு ரிலீஸோ அன்னைக்குதான் எங்க தமிழ் மக்களுக்கு, தமிழ் உறவுகளுக்கு பொங்கல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சிம்பு எவ்வளவு ஒரு முக்கியமான இதை சொல்லியிருக்க, அண்ணன் மேல எவ்வளவு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படி பாருங்க. அதனால எல்லாருமே தமிழ் மக்கள் எல்லாருமே ஓங்கி குரல் கொடுப்போம். ஜனநாயகன் படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்குதான் நமக்கு பொங்கல். அவ்வளவுதான். ஒரு மனுஷன் அரசியலுக்கு வந்துட்டாங்கிறதால இப்படி சுத்தி சுத்தி அடிக்கிறாங்களே, இது நியாயமா? இது தர்மமா? வணக்கம்.